இது உங்கள் ஏகே டிஜிட்டல் டெக் இன்ஃபோ தமிழ். இந்த டெக் இன்ஃபோ தமிழ்ல எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கூகுள் பிக்சல் டேப்லெட் 2 அதோட ஃபியூச்சர்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல வந்து சில விஷயத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். கூகுள் பிக்சல் டேப்லெட் 2ல என்ன கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா, கேமரால கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கரண்ட்ல வந்து 8 மெகா பிக்சல் சென்சார் இருக்கு, அதை மாத்தி கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்கிறாங்க. மேபி வந்து அதுல வந்து 12 மெகா பிக்சல் சென்சார் வரலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கூகுள் பிக்சல் டேப்லெட் 2ல என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்ட்ராய்டு 15 அல்லது ஆண்ட்ராய்டு 16ஓட அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, 2025ல தான் இந்த டேப்லெட் வரப்போகுது. இந்த கூகுள் பிக்சல் டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராசஸர் வரலாம்னு கேட்டீங்கன்னா, இப்போ இருக்கிற டேப்லெட்டோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா G2 தான், டென்சர் G2 தான். ஆனால் இதுல வந்து மிகப்பெரிய அப்கிரேடா வந்து என்ன வரலாம்னு கேட்டீங்கன்னா, டென்சர் G4 அல்லது G5 வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுல என்னடா கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா, கூகுள் பிக்சல்ல டென்சர் G4 அல்லது G5 சிப்செட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம ஆண்ட்ராய்டு 15 அல்லது 16ஓட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதுல வந்து கிட்டத்தட்ட 25 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போது அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 8 மெகா பிக்சல் முன்னாடி இருந்த கேமராவை மாத்திட்டு இப்போ 12 மெகா பிக்சலா கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. பேஸ் வேரியண்டா 8GB RAM 128GB கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இதுல வேற என்ன கொண்டு வரலாம்ன்றது அடுத்தடுத்த அப்டேட்ல தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு வந்திருக்க அப்டேட் இதுதான். அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ஆப்பிள் தங்களோட ஏர் டேகோட அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை கொண்டு வரலாம். ஏர் டேக்ன்றது எல்லாருக்கும் தெரியும், ஒரு டேக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம கீ செயினோ இல்லாட்டி நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான இடத்துல அட்டாச் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டேகை வந்து நம்மளுக்கு தேவையான இடத்துல வச்சிருந்தோம்னா அது வந்து அது எந்த ப்ராடக்டோட நம்ம வச்சிருக்கோமோ அந்த ப்ராடக்டோட நம்ம வந்து அது வந்து நம்ம மொபைலோட வந்து டிஸ்பிளே பண்ணி அந்த ப்ராடக்ட் எங்க இருக்கிறத சர்ச் பண்றதுக்கு கண்டுபிடிச்சிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு ப்ராடக்ட் தொலைஞ்சு போவோம் அடிக்கடி அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிற ப்ராடக்ட், அதாவது ஒரு பர்ஸோ அதுக்கப்புறம் அதுல வந்து நம்ம வச்சிருக்கும் போது அந்த ஏர் டேகை வச்சிருக்கும் போது அது வந்து நம்ம மொபைல் மூலமாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம், அதோட லொகேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம், அது எங்க இருக்குன்றது கண்டுபிடிச்சிக்கிறது ஏர் டேக். இப்போ ஏர் டேகோட அடுத்த விஷயம் கொண்டு வர போறாங்க. ஏர் டேகோட 2 எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, மிடில் ஆஃப் த இயர், அதாவது 2025ல மிடில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல வந்து செகண்ட் ஜெனரேஷன் மாடல் சிப்செட்டோட, அதாவது U2 சிப் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. அதாவது இம்ப்ரூவ்மெண்டோட கனெக்ஷன் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்டா கொண்டு வந்திருக்காங்க. ஏர் டேக் 2ஓட எக்கச்சக்கமான மாடல் இப்போ வந்து டெம்பர் ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து இதுல வந்து என்ன இருக்க சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இது எதுல ஒர்க் பண்ண போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஐபேட் என்ட்ரி லெவல் ஐபேட்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து மேக் புக்கு, மேக் ஏர் புக்கு, அதுக்கப்புறம் மேக் ஸ்டுடியோ, ஐபோன் SE 2025 எல்லாத்துலயும் சேர்த்து இந்த இது வந்து ஒர்க் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்ப ரிலீஸ் ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து ஏப்ரல் 2021ல லான்ச் பண்ணாங்க. 3200 ரூபாய்க்கு பிரைஸ்ல லான்ச் பண்ணாங்க. அது சிங்கிள் பீஸ். அதுக்கப்புறம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இது எவ்வளவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் 2025க்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இது எப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் 2025க்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அதோட இது பிரைஸா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 கிட்ட வரப்போகுது. இதே போல வந்து ஜியோவும் அவங்க டேகை லான்ச் பண்ணாங்க. இப்போ ஜியோ டேக் 2 வருமான்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிள் லான்ச் பண்ணட்டும், அதுக்கப்புறம் ஜியோவும் லான்ச் பண்ணுவாங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ஓப்போ ரெனோ 13 சீரிஸோட ஃபுல் டீடைல் கிடைச்சிருக்கு. அதாவது எப்போ லான்ச் ஆக போகுது, என்ன மாதிரியான ஸ்பெக்ல வரப்போகுது, அதோட ப்ராசஸர் என்னென்ன ஃபீச்சர்ஸ்ல வரப்போகுது அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தி நம்ம இப்போ வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓப்போ 13 சீரிஸை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, ஓப்போ 13 சீரிஸ்ல 2 ஃபோன் பார்க்க போறோம். ஒன்று 13 ப்ரோ பொறுத்தன்ற மாதிரி ஒரு 2 ஃபோன் வரப்போகுது. 13 பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 8300 சிப்செட்டோட வரப்போகுது. 13 Pro பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 8350 சிப்செட்டோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வேற என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்ட்ராய்டு 15 பேஸ் பண்ணி வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, 16GB RAM ஹையர் வேரியன்ட்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட வேற என்ன ஸ்பெசிபிகேஷன் வரலாம்ன்ற மாதிரி இப்போ எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா, பேக்ல வந்து 2 கேமரா வரலாம். மூணாவது வந்து அந்த கேமரா வந்து ஒரு 2 கேமரா அதாவது 2 மெகா பிக்சல் கொண்ட கேமரா, மூணாவது கேமரா. அந்த மூணாவது கேமரா விட்டுட்டு 2 மெயின் கேமராவை பார்க்கலாம். 2 மெயின் கேமரா இப்போ வந்து கிட்டத்தட்ட இதை பார்க்கும்போது சிமிலர் ஐபோனா இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் இதுல வேற என்ன ஸ்பெசிபிகேஷன் வரலான்னு கேட்டீங்கன்னா, எக்கச்சக்கமா வந்து ஒரு
குவாலிட்டியான ஸ்பெசிஃபிகேஷன் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ஏன்னா மிட்ரேஜில் ஒரு நல்ல ஃபோனாக நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ஓப்போ ரெனோ சீரிஸை. 6.83 இன்ச்சு கொண்ட 1.5K ரெசல்யூஷனோட குவாட் கேர் ஸ்க்ரீனோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 50 MP மெயின் கேமரா வரப்போது, 50 MP அல்ட்ரா 50 MP மெயின் கேமரா வரப்போது, 50 MP டெலஃபோட்டோ வரப்போது, 50 MP ஃப்ரண்ட் கேமரா வரப்போகுது. அந்த தேர்ட் கேமரா வந்து 8 MP அல்ட்ரா வைடுன்னு சொல்கிறாங்க. அந்த 8 MP அல்ட்ரா வைடுக்கான சைஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சைஸ் ரொம்பவே கம்மி தான் அப்படின்றது தான் வரப்போகுது. இதை பொறுத்து தான் பார்க்கணும். இது வந்து கிட்டத்தட்ட வந்து எந்த பிரைஸ்ல வருது, நல்ல அக்ரெசிவான பிரைஸ்ல வருதான்றத பொறுத்து இந்த படம். இதுல வந்து 12GB RAM தான் ஸ்டார்டிங் வருது. 12GB RAM 256GB பேஸ் வேரியண்டே கொஞ்சம் நல்ல வேரியண்டா கொடுத்தாங்க. ஏன்னா 8GB RAM 128GB க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை பொறுத்த வரைக்கும் இது நல்லது தான். பேஸ் வேரியண்ட் 256GB கொடுத்துருக்கிறது நல்லது. ஹையர் வேரியண்ட் வந்து 1TB மாடல் வரப்போது 16GB RAM ஓட. இப்போதைக்கு இது வந்து கலர் வாய்ஸ் 15ஓட ஆண்ட்ராய்டு 15ஓட இந்த வருஷம் கடைசியில் வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா OnePlus Pad 2ஓட இப்போ Oxygen OS 15 வந்து இப்போ அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. OnePlus Pad 2 அதுக்கப்புறம் OnePlus 12 அண்ட் OnePlus 12R இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ Oxygen OS 15ஓட ஸ்டேபிள் வெர்ஷன். இது வந்து எந்தவித பீட்டா வெர்ஷன் கிடையாது. ஸ்டேபிள் வெர்ஷன்னா உங்களுக்கு வந்து பக்ஸ்லாம் ரொம்பவே கம்மியாக குறைச்சி கொடுத்துருப்பாங்க. பக்ஸே இருக்காதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அப்டேட் பண்ணக்குள்ள எதுவும் கிராஷ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்டேட்டும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி 1 or 2 days வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிங்க இதில் ஏதாவது பக்ஸ் இருக்கான்றது. பக்ஸ் இல்லாம தான் கொடுக்க முயற்சி பண்ணிப்பாங்க. கம்பெனி முயற்சி பண்ணி கொண்டு வரது இந்த ஸ்டேபிள் வெர்ஷன். அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா கர்நாடகா உமன்ஸ் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு விக்டிமா மாறி இருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஜாப்ஸ் ஆஃபர் மூலியமாக ஜாப் ஸ்கேம் மூலியமாக கிட்டத்தட்ட வந்து என்ன நடந்திருக்கீங்கன்னா மிகப்பெரிய அமௌண்ட்டை இழந்திருக்காங்க. அது 25 வயசு பொண்ணு. கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே இந்த உலகத்தில் வந்து ஒரு ஜாப் போய் இல்லாட்டி ஒரு ஆன்லைனில் ஏர்ன் பண்ணி சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஆசைப்படுறவங்கள ஜாப்காக நீங்கள் இதை அதிகமாக சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கேம் சம்மந்தமான நியூஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்கேம் சம்பந்தமான அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம கிளிக் பண்ணி அவங்க கேட்கறத நம்ம டீடைல கொடுக்கும்போது அவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஜாப் தர போறேன், அதுக்கு நீங்க இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு சொல்லி நம்மள்ட்ட ஒரு செட்டைன் அமௌண்ட்டை வாங்கிட்டு நம்மளை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் இந்த கேஸ்லையும் நடந்தது. கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா 1,94,000 ரூபாயை கிட்டத்தட்ட ஸ்கேம் பண்ணிட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க சொன்னது என்ன கேட்டீங்கன்னா அமேசான்ல ஜாப் கொடுக்குறோம், ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப்ஸ் அமேசான் இந்தியாவில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி வாட்ஸ்அப்ல வந்து அவங்களுக்கு வந்து லிங்க் அனுப்புவோம், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க வந்து ஆஃபரிங்ல லிங்க் வந்து இதை வந்து நாங்க கேட்குற டீடைல்ஸ்லாம் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்பிள் ஆன்லைன் டாஸ்க்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அமேசான்ல ஜாப் வருதுன்னு சொல்லி இவங்களும் நம்பிக்கிட்டு அந்த அவங்க சொல்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த சம்பவம் எப்போ நடந்திருக்குன்னா அக்டோபர் 18 24 தேதி வரைக்கும் அவங்க அது ஃபேக்குன்னு தெரியாம அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ண அவங்களுக்கு கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் தான் வேரியஸ் UPI அக்கௌண்ட் மூலமாக 1,94,000 ரூபாய் இவங்கள்ட்ட இருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை பறிச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இவங்க வந்து அந்த பணம் ரொம்ப போறது திருப்பி பணம் கேட்கறது கண்டிஷன்ல இவங்கள்ட்ட கொடுக்க முடியாத பட்சத்துல தான் இவங்க யோசிக்கிறாங்க நம்மள ஸ்கேம் பண்ணிருக்காங்கன்னா. அப்புறம் தான் இவங்க போய் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதுக்கு முழுக்க காரணம் அவங்க தான் ஜாப் பத்தி தேடி இருக்காங்க. அது எந்த வித தப்பும் கிடையாது. அது வந்து உண்மையான ஜாப்பா ஃபேக்கான ஜாப்னு தெரியாம அதை கிளிக் பண்ணி அதை வந்து அவங்க சொல்ற டீட்டெயிலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கேட்குற மாதிரி பணத்தெல்லாம் இவங்க UPIல டிரான்சாக்ஷன் பண்ணது மூலியமாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற பேர்ல பண்ணது மூலியமாக தான் அவங்க ஜென்யூன் எம்ப்ளாய் மாதிரி பேசி அவங்களை ஏமாத்திருக்காங்க. முழுக்க ஏமாத்தினது எப்போ கண்டுபிடிக்கிறாங்க கேட்டா தாங்கிட்ட பணம் இல்லாத சூழ்நிலையில தான் கண்டுபிடிக்கிறாங்க. 1,94,000 மிகப்பெரிய அமௌண்டா பார்க்கப்படுகிறது. ஒரு ஜாப் தேடுற ஒரு ஆம்பளையா இருந்துட்டாலும் பொம்பளையா இருந்துட்டாலும் 1,94,000 மிகப்பெரிய அமௌண்டா பார்க்கப்படுகிறது. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டா Huawei Mate 70 சீரிஸை வந்து இப்போ வந்து அதோட அனௌன்ஸ் வந்திருக்கு. அது எப்போ வரப்போகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிங்கன்னா அது கிட்டத்தட்ட வந்து இதில் வந்து மேற்கொண்டு இதில் டீட்டெயில்ஸ் வரப்போகுது. அது எப்போன்னு கேட்டிங்கன்னா Huawei Mate 70 சீரிஸை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 26 அப்டேட் வரப்போகுது. கிட்டத்தட்ட இதுலேயும் வந்து ஹையர் வேரியண்டாக பார்த்தீங்கன்னா 16GB RAM 1TB வெர்ஷன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. Mate 70 சீரிஸில் 70 and 70 Pro வரப்போகுது. இதில் வந்து 6.88 இன்ச் கொண்ட 1.5K ரெசல்யூஷனோட 120Hz ரெஃப்ரெஷோட குவாட் கர்வ்டு ஸ்க்ரீன் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சப்போர்ட் TOF 3D ஃபேஸ் ரெகக்னிஷனோட வரப்போகுது. அதனால ஃபேஸ் கேமரா அதை ஃபேஸ் அன்லாக் பண்ணும்போது ரொம்ப வந்து குயிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 MP கேமரா வரப்போகுது. வெரி
வேரியபிள் அப்பச்சரோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்கு. வேரியபிள் அப்பச்சர்ன்றது ஒரு கேமராவில் நம்ம எப்படி அப்பச்சரை மாத்திர மாதிரி இருக்குமோ அதே போல இது வந்து 1/1.3 வரப்போது. அது மட்டும் இல்லாமல் வந்து கிட்டத்தட்ட அல்ட்ரா வைட் கேமரா 50 MP வந்து 1/2.5 வரப்போது. 3.5x பெரிஸ்கோபி டெலிஃபோட்டோ கேமரா வரப்போது. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷனை இப்போ கிளப்பி விட்டுருக்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்ஸோட வரப்போகுது. அதனால இந்த Huawei Mate Pro அந்த Mate 70 Pro 70 Pro Plus இதெல்லாம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு. இது வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிளாக் ஃபெதர் ஒயிட் கோல்டு அப்படின்ற சில்வர் ப்ளூ கலர்ஸ் ஆப்ஷனில் வரப்போது. பார்க்குறதுக்கு வந்து கலர் வந்து அப்படியே வந்து ஒரு அதாவது கிறிஸ்டல் அதாவது மார்பிள்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் தான் கொடுக்குது பார்க்குறதுக்கு. வேரியபிள் அப்பச்சரோடனால இதோட எக்ஸ்பெக்டேஷன் வேற லெவலில் ஹைப் ஏறியிருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஸ்டஃப் கூல்ல இருந்து ஜிகா 65 வாட்ஸ் கொண்ட 20,000 mAh பவர் பேங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இதில் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதோட குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டீங்கன்னா காம்பேக்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. 20,000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 65 வாட்ஸ் பிடிஏ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பிடிஎஸ் அவுட்புட்டோட வரப்போது. இதில் வந்து பில்டா 65 வாட்ஸ்க்கான டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 18 வாட்ஸ் USB ஏ போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் சாம்சங் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு 2.0. மேட் இன் இந்தியா இருக்க போது BSI சர்டிபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 360 கிராம் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்னென்ன இன்புட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா டைப் சி கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவுட்புட் கொடுத்துருங்க. டைப் சி கேபிள் மூலியமாக நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டைப் சி கேபிள் மூலியமாக நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. PPS அவுட்புட் இருக்கு. அதுக்கப்புறம் USB-A அவுட்புட் இருக்கு. கிட்டத்தட்ட இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4,300 பிரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அமேசான் இந்த வந்து ஸ்டஃப் கூலோட ஜிகா 65 வாட்ஸ் 20,000 mAh ஆஃபர் பிரைஸ் 4,300. இந்த 4,300 நீங்க ஆஃபர் பிரைஸ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா லிங்க் கிடைச்சிடும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அங்க லிங்க் கிடைச்சிடும். வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் வந்து இந்த வீடியோ கீழ உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கிடைக்கும். இதே போல எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்லாம் நீங்க பெறறதுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சீங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா iPhone 16 வந்து இப்போ வந்து அவுட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் மாடலோட 5G ஸ்பீடை கம்பேரிசன் பண்ணவங்கள என்ன நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சிப்செட் அண்ட் மோடம் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கலாம். 16 பொறுத்த வரைக்கும் 16 and 16 plus powered by A18 சிப்செட்டோட ஸ்னாப்டிராகன் X75 மோடம் கொண்டு வந்தது. அதே போல வந்து 14 அதே போல தான் A15 பயோனிக் சிப்செட்டோட வந்தாங்க. ஸ்னாப்டிராகனோட 16 X65 மோடத்தோட வந்துச்சு. அதே போல iPhone 15 பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் X70 மோடத்தோட வந்துச்சு. இப்போ வந்து அதோட அப்கிரேட தான் ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்துச்சு. ஆனால் 5G ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் லேட்டன்சி கிடைச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ரீஜியன் ஸ்பெசிஃபிக்காக பொறுத்த வரைக்கும் லேட்டன்சி கிடைச்சிருக்கு. அது என்ன நடந்திருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். iPhone 16 ஃபேமிலிக்கும் ஐஃபோன் மற்ற ஃபோன்ஸுக்கும் அதுக்கப்புறம் Galaxy S24 இதுக்கெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கல என்ன மாதிரியான வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்து எப்படி வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட டவுன்லோட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட iPhone 16 சீரியஸை பொறுத்த வரைக்கும் 261.57 MBன்ற மாதிரி வந்திருக்கு. அதுவே வந்து S24 பொறுத்த வரைக்கும் 251.17 MB வந்திருக்கு. iPhone 15 பொறுத்த வரைக்கும் என்ன வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 239 வந்திருக்கு. அப்லோட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் என்ன வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா iPhone 16 ஃபேமிலியில பொறுத்த வரைக்கும் 17.35 வந்திருக்கு. ஆனா வந்து இதுல வந்து என்ன வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா சாம்சங் S24 பொறுத்த வரைக்கும் அப்லோட் ஸ்பீடு வந்து 19.89 மாதிரி போயிருக்கு. அது நம்ம iPhone 15 பாத்தீங்கன்னா 13.94 இந்த மாதிரி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு இந்தியாவுக்கு இப்போ நான் சொன்னது பிலிப்பைன்ஸ்ல பாத்தீங்கன்னா இது டிஃப்ரெண்டா வந்திருக்கு. பிலிப்பைன்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து சாம்சங் S24 தான் லீடு எடுத்திருக்கு 5G பொறுத்த வரைக்கும். அதுவே வந்து நீங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா தைவான்ல பாத்தீங்கன்னா 16 வந்து லீடு எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு விதமான ஸ்பீடு ஸ்பெசிஃபிகேஷன் வந்திருக்கு. கிட்ட பெல்ஜியத்துல பாத்தீங்கன்னாலும் iPhone 16 தான் வந்திருக்கு. ஆனா வந்து ஸ்பீடு வந்து டவுன்லோட் ஸ்பீட்லாம் ரொம்ப கம்மி. ஏன்னா இந்தியா லெவல்ல உள்ள தாண்டி மற்ற கண்ட்ரில பார்க்கும் போது iPhone 16ஓட டவுன்லோட் ஸ்பீடிங் வேரியபிளா தான் இருக்கு. ஸ்பீட் டெஸ்ட்ல பண்ணும்போது ஒவ்வொரு கண்ட்ரிலயும் ஒவ்வொரு மாதிரி வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து சில இடத்துல வந்து iPhone 16 நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. Galaxy S24 நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. எக்கச்சக்கமான ரீஜியன்ல பார்க்கும்போது பொறுத்த வரைக்கும் iPhone 16 வந்து தான் இந்தியாவில் லீடிங்கா இருக்கு. கிட்டத்தட்ட iPhone 16 பொறுத்த வரைக்கும் 5G ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 11 கண்ட்ரில வந்து அனலைஸ் பண்ணதுல கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயும் வந்து மோஸ்ட் ஆஃப்
ஐபோன் 16 வந்து நல்லாவே ஸ்பீடா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐபோன் 14 பொறுத்த வரைக்கும் 7 கண்ட்ரீஸ்ல வந்து இருக்கு. அதுதான் கேலக்ஸி S24 பொறுத்த வரைக்கும் 8 கண்ட்ரில இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பீடு ஹையஸ்ட் ஸ்பீடு இந்த மாதிரி இந்த ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஐபோன் 16க்கும் கேலக்ஸி S24க்கும் சிமிலரா தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 10 Mbps தான் வந்து டவுன்லோட் ஸ்பீடு இருக்கு. அப்லோட் ஸ்பீடை பாத்தீங்கன்னா கேலக்ஸி S24 இங்க ஓவர்டேக் பண்ணிட்டு போயிருது. அதனால நெட்வொர்க் ஸ்பீடுலயும் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயும் வந்து டஃபஸ்ட் காம்படிஷனா இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா லாவா அக்னி 3 கிட்டத்தட்ட அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம். அதோட growth வந்து கிட்டத்தட்ட 200% growth இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3 ஷா வந்து இந்த வாரம் லான்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாவா அக்னி 3யோட நியூ வெர்ஷன் அதுல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா அப்கமிங் லாவா போன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். யுவா 4ன்ற மாதிரி ஒரு HD பிளஸ் டிஸ்பிளேயோட லார்ஜர் பேட்டரியோட ஒரு 110,000 ஒரு போன் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யுவா 2 5G போனை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாசம் இந்த கடைசியில் வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இதுவும் 110,000 வரக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் போனா எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து லாவா பிளேஸ் டியோ 5G பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 120,000 வரக்கூடிய ஒரு மிட் ரேஞ்சில் உள்ள ஒரு ஒன் ஆஃப் த போனா பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வேற என்ன போன் வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அக்டோபர் 4ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் அக்னி 3 வந்து கிட்டத்தட்ட என்ன இருந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா ஹைலி இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட 70 மில்லியன் வந்து ஆட் இம்ப்ரெஷன் எடுத்திருக்கு. 44 மில்லியன் வீடியோ வியூஸ் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அதனால கிட்டத்தட்ட இந்த அக்னியை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து லாவா போனை பொறுத்த வரைக்கும் 2 கம்பேர் பண்ணக்குள்ள அதோட 3 கம்பேரிசன் growth வந்து 200% இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. இது வந்து இந்தியாவில் வந்து லாவா அக்னி 3 ஸ்மார்ட் போன் லாஸ்ட் மந்த்ல வந்து லான்ச் பண்ணதுல growth அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இதுல வந்து பவர்ஃபுல்லா வந்து இவங்க 360 டிகிரி அளவுக்கு இவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலமாக இந்த போனோட வந்து மார்க்கெட்டிங் வந்து நல்லாவே இம்பாக்ட் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஃபைனல் நியூஸ் இதுதான். எல்ஜி வந்து அவங்க அல்ட்ரா கிளியர் ஓஎல்இடியோட அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. கேமிங் மானிட்டர் அனௌன்ஸ். கிட்டத்தட்ட இது பார்க்கறதுக்கு வந்து இது வந்து கீழே இருந்து நல்லாவே அந்த மானிட்டர் நல்லாவே ஹைட்ல கொண்டு வந்து வச்ச மாதிரி இருக்கு. இது வந்து ஸ்கிரீன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இப்போ ஹைட்டை இப்படிலேருந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் 27 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து 4 சைடு விர்ச்சுவாலிட்டி வந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கேமிங்காக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அல்ட்ரா கிரி பிரைட்னஸ் ஓஎல்இடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அன்பீட்டபிள் ஓஎல்இடி கேமிங் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபியூச்சர் ரெடி கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் வேற என்னென்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா 4 போல் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிடிஎஸ் ஹெட்ஃபோன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரொவைடிங் 3 டைமென்ஷனல் ஆடியோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் HDMI 2.0 போட்டு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே போர்ட் 2.1 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் USB 3.0 போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு அப்ஸ்ட்ரீமுக்கு 2 டவுன் ஸ்ட்ரீம் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு கொண்டு வந்திருக்காங்க கேட்டிங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்து இந்திய மதிப்பு கிட்டத்தட்ட அமெரிக்க மதிப்பில் பார்த்தீங்கன்னா எல்ஜி ஸ்டோரோட பிரைஸ் வந்து $1,000 கொண்டு வந்திருக்காங்க. இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 84,385 இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவைலபிளாகவும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்ஜியோட அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக இதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட பர்ச்சேஸ் பண்ணுற சைட்டு உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட இது மிகப்பெரிய பிரைஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 480 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போது. அதனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து லேட்டன்சி இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து 0.03 மில்லி செகண்ட் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அதனால வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலா இருக்க போகுது. இன்னைக்கு நியூஸ் இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதை பத்தி இன்ட்ரெஸ்டான நியூஸ் உங்களுக்கு வேற எந்த இன்ட்ரெஸ்டான நியூஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு வச்சீங்கன்னா கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கான நியூஸ்ல உங்களுக்கு எந்த நியூஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்ற கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டெக் இன்ஃபோல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எந்த வித டவுட் இருந்தாலும் எதை பத்தி வேணாலும் நீங்க கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நம்ம வந்து அதோட கிளாரிட்டி கொடுக்குறோம். என்ன ஃபாலோ பண்ணி வச்சீங்களா நீங்க இன்ஸ்டாகிராம் இருக்கு, அதுக்கப்புறம் ட்விட்டர் இருக்கு, அதை நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆஃபர்ஸ்க்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.